Hi viewers, welcome to all. I am Rekha from Treasure Education. We will go to learn 10th Maths Algebra 3rd chapter. இதில் first exercise 3.1 பார்க்கலாம். இதில் second problem என்னன்னா discuss the nature of the solution of the following system of equation கொடுத்துருக்காங்க. அதுக்கு சொல்யூஷன் கண்டுபிடிக்கணும். அது எந்த மாதிரியான நேச்சர்னு சொல்லணும். ஓகேங்களா? அதில் அது யூனிக் சொல்யூஷனா, நெக்ஸ்ட்டு சொல்யூஷனை கண்டுபிடிக்க முடியாதா, நெக்ஸ்ட்டு மெனி சொல்யூஷனான் அப்படின்னு சொல்லிட்டு ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஓகேங்களா? அதில் ஃபர்ஸ்ட் பார்ட் என்னென்னா எக்ஸ் ப்ளஸ் 2y மைனஸ் z இஸ் ஈக்குவல் டு 6 minus 3x minus 2y plus 5z is equal to minus 12. x minus 2z is equal to 3. இப்படி 3 equations கொடுத்துருக்காங்க. 3 equationையும் நம்ம ஃபஸ்ட்டு எடுத்து எழுதிக்கலாம். ஓகேங்களா? ஃபஸ்ட் equation என்ன? x plus 2y minus z is equal to 6 minus 3x minus 2y plus 5z is equal to minus 12. Next, x minus 2z is equal to 3. இது first equation, second equation, இது third equation. ஓகேங்களா? next step என்னன்னா, next நம்ம first ரெண்டு equation எடுத்து solve பண்ணி இன்னொரு equation கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா? first ரெண்டு equation என்ன? first equation எடுத்து எழுதிக்கோங்க. x plus 2y minus z is equal to 6. Next minus 3x minus 2y plus 5z is equal to minus 12. இது second equation. solve பண்ணலாமா? இங்கே plus 2y இருக்குது, இங்கே minus 2y இருக்குது. ஸோ அது cancel ஆயிரும். நெக்ஸ்ட் என்ன இருக்குது? இங்கே ப்ளஸ் எக்ஸு மைனஸ் 3x. அப்போ என்ன வரும்? மைனஸ் 2x. நெக்ஸ்ட்டு இது ப்ளஸ் 4z இஸ் ஈக்குவல் டு மைனஸ் 6. இது இதுலேருந்து இதில் மைனஸ் 2 காமனாக இருக்குது, வெளியில் எடுத்துக்கோங்க. ஸோ 2 காமனாக வெளியில் எடுத்துக்கோங்க. அப்போ என்ன வரும்? மைனஸ் எக்ஸ் ப்ளஸ் 2z இஸ் ஈக்குவல் டு மைனஸ் 6. ஸோ இந்த 2வும் இந்த 6ம் கேன்சல் ஆச்சுன்னா என்ன வரும்? இதில் 3 கிடைக்கும். அப்போது மைனஸ் எக்ஸ் ப்ளஸ் 2z இஸ் ஈக்குவல் டு மைனஸ் 3. இதை ஃபோர்த் ஈக்குவேஷனாக எடுத்துக்கோங்க. ஓகேங்களா? மைனஸ் எக்ஸ் ப்ளஸ் 2z இஸ் ஈக்குவல் டு மைனஸ் 3. இது ஃபோர்த் ஈக்குவேஷன். நெக்ஸ்ட்டு என்னென்னா, நமக்கு இன்னொரு தேர்ட் ஈக்குவேஷன் இருக்குதுல்ல, எக்ஸ் மைனஸ் 2z இஸ் ஈக்குவல் டு 3. இந்த தேர்ட் ஈக்குவேஷனையும் ஃபோர்த் ஈக்குவேஷனையும் சால்வ் பண்ணி நம்ம ஒரு வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணணும். தேர்ட் ஈக்குவேஷன் என்ன? தேர்ட் ஈக்குவேஷன் எடுத்து எழுதிக்கோங்க. என்ன? எக்ஸ் மைனஸ் 2z இஸ் ஈக்குவல் டு 3. ஃபோர்த் ஈக்குவேஷன் என்ன? மைனஸ் எக்ஸ் ப்ளஸ் 2z இஸ் ஈக்குவல் டு மைனஸ் 3. இதை இனி சால்வ் பண்ணணும். இங்கே ப்ளஸ் எக்ஸு மைனஸ் எக்ஸ் இருக்குது. ஸோ கேன்சல் ஆயிரும். அதே போல் மைனஸ் 2z ப்ளஸ் 2z இருக்குது, கேன்சல் ஆயிரும். நெக்ஸ்ட்டு 3 மைனஸ் 3 கேன்சல் ஆயிரும். அப்போ என்ன வருது? 0 இஸ் ஈக்குவல் டு 0. ஓகேங்களா? நமக்கு கேட்டிருக்க கொஸ்டின் என்னென்னா, டிஸ்கஸ் த நேச்சர் ஆஃப் சொல்யூஷன் ஆஃப் த ஃபாலோவிங் சிஸ்டம் ஆஃப் ஈக்குவேஷன். இந்த ஈக்குவேஷனோட நேச்சர் ஆஃப் சொல்யூஷன் நமக்கு அங்கே ஆன்சர் 0 0 வருது. அப்படி தானே? நமக்கு XY Z வேல்யூ கிடச்சிச்சுன்னா அது ஒரு யூனிக் சொல்யூஷன். ஓகேங்களா? இங்கே நமக்கு 0 இஸ் ஈக்குவல் டு 1 இல்லை 0 இஸ் ஈக்குவல் டு 0 இப்படி வந்துச்சுன்னா 0 இஸ் ஈக்குவல் டு 1னா மீனிங் 0 இஸ் ஈக்குவல் டு ஏதோ ஒரு எனி நம்பர். ஓகேங்களா? அப்படி வந்துச்சுன்னா நோ சொல்யூஷன், சொல்யூஷன்ஸ் கிடைக்காது. நோ சொல்யூஷன். புரியுதா? அதே இது 0 இஸ் ஈக்குவல் டு 0வாக இருந்தால் அது இன்ஃபினிட்லி மெனி சொல்யூஷன். ஓகேங்களா? இன்ஃபினிட்லி மெனி சொல்யூஷன்.
மெனி சொல்யூஷன். புரியுதா? அப்போது வந்து நமக்கு வந்து ஆன்சர் வந்து என்ன கிடச்சிருக்கு, 0 = 0. அப்போ இது வந்து என்னது, இந்த கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து என்னது, சொல்யூஷன் வந்து இன்ஃபைனைட் நம்பராக இருக்கும். ஓகேங்களா? என்னது, infinite number of solution. Infinite number of solution. ஓகேங்களா? இப்போ கொஸ்டின்ஸ் புரிஞ்சிச்சா? எப்படி கண்டுபிடிக்கும், நேச்சர் ஆஃப் சொல்யூஷன் வந்து எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணணும்னு பார்த்துட்டோம். 3 இக்குவேஷன் கொடுத்துருக்காங்க. 3 இக்குவேஷனும் சால்வ் பண்ணி XYZ வேல்யூ கிடச்சிச்சின்னா அது வந்து யூனிக் சொல்யூஷன் தான். அதே இது நமக்கு வந்து XYZ வேல்யூ கிடைக்காம 0 = 1 இல்லை 0 = எனி நம்பரோ கிடச்சிச்சின்னா அதில் வந்து சொல்யூஷன் ஃபைண்ட் அவுட் பண்ண முடியாது. ஸோ அது நோ சொல்யூஷன். அதே இது 0 = இப்போ இந்த கொஸ்டின் மாதிரி 0 = 0வே கிடச்சிச்சின்னா வந்து அது வந்து இன்ஃபைனைட்லி நம்பர் ஆஃப் சொல்யூஷன். ஓகேங்களா? ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன, 2y plus z is equal to 3 into minus x plus 1. Next, minus x plus 3y minus z is equal to minus 4. Next, 3x plus 2y plus z is equal to minus 1/2. ஓகேங்களா? இப்படி 3 இக்குவேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. 3 இக்குவேஷன்ஸையும் வந்து சொல்யூஷனுக்கு எடுத்து எழுதி இதோட நேச்சர் ஆஃப் சொல்யூஷன் வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா? எந்த மாதிரியான நேச்சர்னு கண்டுபிடிக்கணும். ஓகேவா? இப்போ ஃபஸ்ட்டு வந்து இக்குவேஷனை எடுத்து எழுதுவோம். இங்கே என்ன இருக்குது, ஃபஸ்ட்டு 2y plus z is equal to 3 of 2y plus z is equal to 3 of minus x plus 1 இருக்குது. இதை வந்து சிம்பிளிஃபை பண்ணுறது எப்படி, 2y plus z 3 கொண்டு உள்ள மல்டிப்ளை பண்ணுனா minus 3x minus 3 plus 3. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு வந்து இந்த வேரியபிளை ஒரு பக்கம் கொண்டு வாங்க, கான்ஸ்டண்ட்டை அப்படியே வச்சுக்கோங்க. அப்போ என்ன வரும், இந்த minus 3x இங்கே வரும்போது plus 3x ஆகும். 3x plus 2y plus z is equal to 3. இதுதான் ஃபர்ஸ்ட் இக்குவேஷன். ஓகேங்களா? நெக்ஸ்ட் இக்குவேஷன் என்ன, minus x plus 3y minus z is equal to minus 4. இது செகண்ட் இக்குவேஷன். தேர்ட் இக்குவேஷன் என்ன, 3x plus 2y plus z is equal to minus 1/2. இது வந்து தேர்ட் இக்குவேஷன். ஓகேங்களா? நெக்ஸ்ட் ஸ்டெப்பு என்னென்னா, ஒரு 2 இக்குவேஷன் எடுத்து சால்வ் பண்ணி நம்ம வந்து XYZ வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு எப்படின்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு 2 இக்குவேஷனை எடுத்துக்கலாமா? ஆமாம், ஃபஸ்ட்டு 2 இக்குவேஷன்லேயும் ப்ளஸ் Z இருக்குது, மைனஸ் Z இருக்குது. ஸோ கேன்சல் ஆகிடலாம். அப்போ ஃபஸ்ட்டு 2 இக்குவேஷனையும் எடுத்து எழுதிக்கலாம். ஃபஸ்ட்டு 2 இக்குவேஷன் என்ன, ஃபஸ்ட்டு இக்குவேஷன் எடுத்து எழுதிக்கோங்க. 3x plus 2y plus z is equal to 3. Next, minus x plus 3y minus z is equal to minus 4. இப்போ வந்து இதுலேருந்து ப்ளஸ் இசட்டும் மைனஸ் இசட்டும் கேன்சல் ஆயிரும். மீதி என்ன இருக்குது, சப்ட்ராக்ஷன் பண்ணால் 2x, இது ப்ளஸ் 5y is equal to minus 1. இதுதான் வந்து என்னது, ஃபோர்த் இக்குவேஷன். ஓகேங்களா? நமக்கு வந்து ஃபோர்த் இக்குவேஷன் கிடச்சிச்சு. நெக்ஸ்ட்டு இன்னொரு இக்குவேஷன் ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். இன்னொரு இக்குவேஷன் எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுறது, இன்னொரு 2 இக்குவேஷனை எடுத்து எது எடுத்துக்கலாம், செகண்ட் அண்டு தேர்ட் இக்குவேஷனை எடுத்து நெக்ஸ்ட்டு ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். செகண்ட் இக்குவேஷனை திருப்பி எடுத்து எழுதிக்கோங்க. செகண்ட் இக்குவேஷன் என்ன, மைனஸ் எக்ஸ் ப்ளஸ் 2y minus x plus 3y minus z is equal to minus 4. Next வந்து third equation என்ன, 3x plus 2y plus z is equal to minus 1/2. இப்போ வந்து இந்த z கேன்சல் ஆயிரும். பேலன்ஸ் என்ன இருக்குது, 2x plus 5y is equal to the minus 4 minus 1/2 என்ன வரும், எல்சிஎம் எடுத்தோன்னா minus 6, 8,
-1 divided by 2. அப்போ வந்து என்னது -9 divided by 2. அப்போ இந்த இடத்துல என்ன போடணும் -9 divided by 2. ஓகேங்களா, இது வந்து 5th equation. நெக்ஸ்ட் வந்து நம்ம 4th equationையும் 5th equationையும் வச்சு சால்வ் பண்ணால் நமக்கு வந்து ஒரு வேல்யூ கிடைக்கும். ஓகேங்களா, 4th equation என்ன 2x 4th equation 2x plus 5y is equal to -1. Next 5th equation என்ன 2x plus 5y is equal to -9 divided by 2. ஓகேங்களா, இப்போ வந்து நமக்கு வந்து சைன் சேஞ்ச் பண்ணிக்கலாம். சைன் சேஞ்ச் பண்ணால் என்னது மைனஸ் கொண்டு மல்டிப்ளை பண்ணுறோம் அப்படின்னு. மைனஸ் இது என்னதாகும் ப்ளஸ் ஆகும். இங்கே 2x இருக்குது. அப்போ வந்து இது வந்து என்னதாகும் கேன்சல் ஆகிரும். அதே போல் ப்ளஸ் 5y -5y இருக்குது. அப்போ கேன்சல் ஆகிரும். அப்போ இந்த இடம் என்ன வருது 0 வருது. ஆனால் இங்கே வந்து நமக்கு வந்து இதை வந்து சால்வ் பண்ணால் நமக்கு என்ன வேல்யூ கிடைக்கும் 7 divided by 2 கிடைக்கும். அப்போ 0 ஒரு நம்பர் கிடச்சிருக்கு. அப்போ வந்து 0 ஒரு நம்பர் கிடச்சிச்சின்னா என்ன வரும், அது வந்து சொல்யூஷன் ஃபைண்ட் அவுட் பண்ண முடியாது. ஓகேவா, this system has no solution. This system has no solution. புரியுதா, ஜஸ்ட் அந்த 3 கான்செப்டை மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. 0 = எனி நம்பர் வந்துச்சுன்னா நோ சொல்யூஷன். நெக்ஸ்ட்டு 0 = 0வாக இருந்துச்சுன்னா மெனி சொல்யூஷன், இன்ஃபைனைட் நம்பர் ஆஃப் சொல்யூஷன். நெக்ஸ்ட்டு வந்து XYZ வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோன்னா அது வந்து ஒரு யூனிக் சொல்யூஷன். ஓகேங்களா, நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். Next question என்ன y plus z divided by 4 is equal to z plus x divided by 3 is equal to x plus y divided by 2. Next second part x plus y plus z is equal to 27. இப்படி ரெண்டு பார்ட் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து நம்ம வந்து ரெண்டு ஈக்குவேஷன் ஃபைண்ட் அவுட் பண்ணி நெக்ஸ்ட்டு எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஓகேங்களா, ஃபஸ்ட்டு இங்கே ஃபஸ்ட்டு பார்ட்டில் ஃப்ராக்ஷனில் ஒரு வேல்யூஸ் கொடுத்துருக்காங்கல்ல, இதை வச்சே நம்ம வந்து ரெண்டு இக்குவேஷனை வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். ஓகேங்களா, ஃபஸ்ட்டு அதுக்கு வந்து இதிலருந்தே ரெண்டு இதை எடுத்துக்கோங்க. என்னது வரும், ரெண்டு டேர்ம் எடுத்துக்கிட்டோன்னா y plus z divided by 4 is equal to z plus x divided by 3. இந்த ரெண்டு டேர்மை எடுத்து எழுதி ஒரு இக்குவேஷன் ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். அதுக்கு என்ன பண்ணலாம், கிராஸ் மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. கிராஸ் மல்டிப்ளை பண்ணும்போது என்ன வரும், 3y கிராஸ் மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. 3z is equal to 4z plus 4x. ஓகேங்களா, நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன, வேரியபிள்ஸ்லாம் இங்கே கொண்டு வந்துடுவோம். ஓகேங்களா, அப்போ என்ன வரும் 3y plus 3z minus 4z minus 4x is equal to 0. ஓகேங்களா, இப்போ வந்து எக்ஸ் எல்லாம் அப்படி வச்சுக்கோங்க. அப்போ -4x ப்ளஸ் 3y. நெக்ஸ்ட்டு வந்து இங்கே ப்ளஸ் 3z இருக்குது, -4z இருக்குது. அப்போ -z is equal to 0. மைனஸ் அந்த பக்கம் கொண்டு போயிடலாம். அப்போ என்ன வரும், 4x minus 3y plus z is equal to 0. இதுதான் ஃபஸ்ட் இக்குவேஷன். ஓகேங்களா, 4x minus 3y plus z is equal to 0. இதுதான் ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன். நெக்ஸ்ட் ஈக்குவேஷனுக்கு அடுத்த ஒரு ரெண்டு டேர்மை எடுத்து எழுதி நெக்ஸ்ட் ஈக்குவேஷனை ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். அடுத்த ரெண்டு டேர்ம் என்ன, z plus x divided by 3 is equal to x plus y divided by 2. ரெண்டு டேர்ம் எடுத்து எழுதியாச்சு. அதே மாதிரி கிராஸ் மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. அப்போ என்ன வரும், 2z plus 2x is equal to 3x plus 3y. நெக்ஸ்ட்டு வந்து இந்த 2z 2x வந்து ஈக்குவலுக்கு அந்த பக்கம் கொண்டு போங்க. அப்போ என்ன வரும், இந்த 3x plus 3y அப்படியே எழுதிக்கோங்க. நெக்ஸ்ட்டு -2z plus -2x. ஓகேவா, ஈக்குவலுக்கு அந்த பக்கம் கொண்டு போயிருக்கோம். அடுத்தது 0. சால்வ் பண்ணும்போது இங்கே 3x இருக்குது, இங்கே -2x இருக்குது. அப்போ என்ன வரும், x plus 3y minus 2z
is equal to 0. இதுதான் வந்து செகண்ட் ஈக்குவேஷன். ஓகேங்களா? நமக்கு தேர்டு வந்து ஈக்குவேஷன் கொஸ்டின்லேயே கொடுத்துருக்காங்க. என்ன கொடுத்துருக்காங்க? எக்ஸ் ப்ளஸ் ஒய் ப்ளஸ் இசட் இஸ் ஈக்குவல் டு 27. இதுதான் வந்து நம்மளுடைய தேர்ட் ஈக்குவேஷன். நெக்ஸ்ட்டு இந்த 3 ஈக்குவேஷனையும் வச்சு நம்ம வந்து எக்ஸ் ஒய் இசட் வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ண முடியுதான்னு செக் பண்ணிக்கணும். புரியுதா? ஃபஸ்ட்டு அதுக்கு 2 ஈக்குவேஷனை எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு 2 ஈக்குவேஷனையும் எடுத்து எழுதிக்கலாம். ஓகேங்களா? 2 ஈக்குவேஷனையும் சால்வ் பண்ணி ஒரு ஈக்குவேஷன் இன்னொரு ஈக்குவேஷன் ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கலாம். அப்போது ஃபஸ்ட் ஈக்குவேஷன் என்ன? 4x minus 3y plus z is equal to 0. நெக்ஸ்ட்டு செகண்ட் ஈக்குவேஷன் என்ன? x plus 3y minus 2z is equal to 0. ஓகேங்களா? இப்போ வந்து இங்கே மைனஸ் 3y இருக்குது, இங்கே ப்ளஸ் 3y இருக்குது. கேன்சல் ஆயிரும் தானே? இப்போ 4x ப்ளஸ் எக்ஸ் என்ன? 5x. நெக்ஸ்ட்டு இது வந்து என்னவாகும்? மைனஸ் z is equal to 0. அப்போ இது வந்து ஃபோர்த் ஈக்குவேஷனாக எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு 2 ஈக்குவேஷன் எடுத்து இன்னொரு ஈக்குவேஷன் ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். அப்போ நெக்ஸ்ட் வந்து செகண்ட் ஈக்குவேஷனையும் தேர்ட் ஈக்குவேஷனையும் எடுத்துக்கோங்க. செகண்ட் ஈக்குவேஷன் என்ன? எக்ஸ் ப்ளஸ் 3y மைனஸ் 2z is equal to 0. தென் நெக்ஸ்ட்டு தேர்ட் ஈக்குவேஷன் நமக்கு என்ன? எக்ஸ் ப்ளஸ் ஒய் ப்ளஸ் z is equal to 27. ஓகேங்களா? இங்கே ஆக்சுவலாக 3y இருக்குது, அப்படி தானே? அப்போ நம்ம தேர்ட் ஈக்குவேஷனை 3 கொண்டு மல்டிப்ளை பண்ணுறோம். இப்போ தேர்ட் ஈக்குவேஷனை 3 கொண்டு மல்டிப்ளை பண்ணினா நமக்கு என்ன கிடைக்கும்? 3x ப்ளஸ் 3y ப்ளஸ் 3z is equal to 81. 27 வந்து 3 கொண்டு மல்டிப்ளை பண்ணினா 81 கிடைக்கும். இங்கே வந்து இப்போ ரெண்டுமே ப்ளஸில் இருக்குது. ஸோ மைனஸ் கொண்டு மல்டிப்ளை பண்ணிக்கலாம். இப்போ மைனஸ் 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 மைனஸ். ஓகேங்களா? இப்போ இந்த 3yயும் கேன்சல் ஆயிரும். இங்கே என்ன கிடைக்கும்? மைனஸ் 2x மைனஸ் 5z இஸ் ஈக்குவல் டு மைனஸ் 81. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு ஸ்டெப்பில் வந்து மைனஸ் எல்லாம் வந்து கேன்சல் பண்ணிடலாம். அப்போ மைனஸ் எல்லாம் போயிடுச்சுன்னா என்ன வரும்? 2x ப்ளஸ் 5z இஸ் ஈக்குவல் டு 81. ஓகேங்களா? இது வந்து ஃபிஃப்த் ஈக்குவேஷன். இப்போ வந்து நமக்கு வந்து ஃபோர்த் அண்ட் ஃபிஃப்த் ஈக்குவேஷன் கிடச்சிச்சு. இந்த ரெண்டையும் வச்சு நம்ம வந்து எக்ஸ் வேல்யூவோ இல்லைன்னா இசட் வேல்யூவையோ ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். இப்போ வந்து நமக்கு வந்து ஃபோர்த் அண்ட் ஃபிஃப்த் ஈக்குவேஷனை எழுதிக்கலாம். நம்மளோட ஃபிஃப்த் ஈக்குவேஷன் என்ன? ஃபிஃப்த் ஈக்குவேஷனை எடுத்து எழுதிக்கோங்க. ஃபிஃப்த் ஈக்குவேஷன் என்ன? 2x ப்ளஸ் 5z is equal to 81. நெக்ஸ்ட்டு ஃபோர்த் ஈக்குவேஷன் நமக்கு என்ன கிடச்சிருக்கு? 5x மைனஸ் z is equal to 0. இப்போ இங்கே z இருக்குது, இங்கே 5z இருக்குது. சரியா? அப்போ வந்து நம்ம வந்து 5 கொண்டு மல்டிப்ளை பண்ணிக்கலாம். ஃபோர்த் ஈக்குவேஷனை 5 கொண்டு மல்டிப்ளை பண்ணிக்கலாம். அப்போ என்ன வரும்? 5 5 are 25x மைனஸ் 5z is equal to 0. ஓகேங்களா? இப்போ வந்து இந்த 5zம் கேன்சல் ஆயிரும். நெக்ஸ்ட்டு வந்து இங்கே என்ன இருக்குதோ? 27x is equal to 81. 27x equal to 81. ஓகேங்களா? என்ன கிடச்சிச்சு? 27x is equal to 81 கிடச்சிச்சு. ஓகேங்களா? 27x is equal to 81 கிடச்சிருக்குது. அப்போது இதுலேருந்து எக்ஸை ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். அப்படின்னா என்ன? x is equal to 81 divided by 27. இப்போ நமக்கு வந்து இதை வந்து கேன்சல் பண்ணுனா நமக்கு என்ன கிடைக்கும்? 9 3s are 27. நெக்ஸ்ட்டு வந்து 2 21 7 3s are 21. நெக்ஸ்ட்டு வந்து 3s are 27. ஓகேங்களா? அப்போ வந்து x is equal to உங்களுக்கு என்ன கிடச்சிருக்கு? 3 கிடச்சிருக்கு. ஓகேங்களா? இப்போ x is equal to என்ன வேல்யூ? 3. நெக்ஸ்ட்டு வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். ஒய் வேல்யூவோ இல்லைன்னா இசட் வேல்யூவோ எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இனி வந்து நமக்கு வந்து இந்த எக்ஸோட வேல்யூவை வந்து ஃபோர்த் ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணி இசட் வேல்யூவை ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். சப்ஸ்டியூட் x is equal to 3 in
fourth equation. ஓகேங்களா? fourth equation என்ன? 5x minus z is equal to 0. இதுதான் fourth equation. இதில் வந்து இந்த 3 வந்து substitute பண்ணிக்கோங்க. அப்போ into 3 minus z is equal to 0. இப்போ minus z is equal to 5 3s are 15. இப்போ minus 15. minus minus cancel ஆயிரும். z is equal to 15. இப்போ வந்து நமக்கு வந்து z ஓட வேல்யூ கிடைச்சிருச்சு. ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து இந்த x வேல்யூவையும் z வேல்யூவையும் வந்து நம்ம வந்து தேர்ட் ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். சப்ஸ்டியூட் x is equal to 3 and z is equal to 15 இதில் தேர்ட் ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். இப்போ தேர்ட் ஈக்குவேஷன் என்ன? x plus y plus z is equal to 27. xோட வேல்யூ என்ன? 3 plus y plus z ஓட வேல்யூ என்ன? 15 is equal to 27. ஓகேங்களா? நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு சால்வ் பண்ணிக்கோங்க. 15 plus 3 y plus 18 is equal to 27. இப்போ y is equal to 27 minus 18. நெக்ஸ்ட் என்ன கிடைக்கும்? y is equal to 9. ரெண்டு சப்ட்ராக்ஷன் பண்ணினா வேல்யூ என்ன? 9. இப்போ வந்து நமக்கு வந்து x y z வேல்யூ கிடைச்சிருச்சு. என்னென்ன? x is equal to 3, y is equal to 9, z is equal to 15. இப்படி 3 வேல்யூஸ் வந்து நமக்கு கிடைச்சிருச்சு. அப்போ இந்த the system has unique solution. Therefore the system has unique solution. ஏன்னா நமக்கு வந்து xy z கிடைச்சிருக்கு. ஓகேங்களா? xy z வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ண முடியலைன்னா தான் நோ சொல்யூஷன், இல்லைன்னா வந்து மெனி சொல்யூஷன்ஸ்னு வரும். ஓகேங்களா? ஓகே, இப்போ வந்து நமக்கு வந்து செகண்ட் கொஸ்டின்ஸு இந்த 3 பார்ட்டோடையும் முடிஞ்சிருச்சு. ஓகேங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டினை நெக்ஸ்ட் வீடியோவில் நான் அப்லோட் பண்ணுறேன். நான் அப்லோட் பண்ணக்கூடிய வீடியோஸை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கணுன்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.